இனிமேல் நான் எல்லா படமும் பேன் இண்டியாவாக தான் யோசிப்பேன், பேன் இண்டியாவாக தான் பண்ண போகிறேன். தமிழ்நாட்டின் அடுத்த மணிரத்னம் அவங்கெல்லாம் வந்து 15வது மாடினா நான் இப்போ தான் 2வது மாடி ஏறுறேன். நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா சந்தோஷம். நான் என்ன அப்படி நினச்சிக்கிறது இல்லை. நான் வந்து பொறுமையாக நடந்து பொறுமையாக போய் பத்மாவது, காந்தாரா, RRR இது மாதிரியான படங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா, காப்பி இருக்குதா? சில சீன்ஸே கொஞ்சம் அப்படி அங்கேயே பார்த்த மாதிரி இல்லைண்ணா, இல்லை வாய்ப்பே இல்லை. நான் அந்த படம் பார்த்து இப்படி ஒரு படம் பண்ணணுன்ற ஆசை தானே தவிர அதில் இருக்கிற காட்சி அமைப்போ அதில் இருக்கிற அவங்க பேசின வசனமோ எதுவுமே இந்த படத்தில் ஒரு சின்ன பிட்டு கூட இருக்காது. இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் இவன் காப்பி அடிச்சிட்டான்னு ஒரு சீனை யாருமே தூக்கி போடல. அவ்வளோ விமர்சனம் வைக்கிறவங்க. விசு மாதிரியோ வி சேகர் மாதிரியோ ஒரு நார்மலாக ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், செலவு பண்ணாது அப்படின்னு போட்டு ஒரு படம் எடுத்தால் கிடைக்கிற பிரபலத்தை விட ஒரு ஜாதியவோ மதத்தையோ தொட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. விக்ரமன் சார் அவ்வளோ அழகாக படம் எடுக்கிறவர். இன்னைக்கு யாராவது அவருக்கு படம் தராங்களா? ப்ரொடியூசர் இருக்காங்களா? ஆர் உதயகுமார் சார் இன்றைக்கி எங்கள் சங்க தலைவர் தான். எனக்கு படம் கொடுங்கன்னு எல்லா ஸ்டேஜ்லையும் சொல்கிறாரு. எஜமான் மாதிரி படம் எடுத்தவர், கிழக்கு வாசல் மாதிரி படம் எடுத்தவர், இன்றைக்கி யாராவது அவருக்கு படம் தராங்களா? இன்றைக்கி மக்களுக்கு ட்ரெண்ட் ஒன்று இருக்குண்ணே. ருத்ர தாண்டவம் நான் பண்ணதில் பெஸ்ட்டு கிராஃப்ட்னு, ரொம்ப நல்ல படம். ஆனால் அதுக்கு வந்து விமர்சனம் வேணும்னே என்னை காலி பண்ணோன்னே ஒரு பெரிய வார இதழ் வந்து இருக்கிறதுலே கம்மி மார்க் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை வந்து எவ்வளோ ட்ராப் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ராப் பண்ணாங்க. பகாசுரன் வந்து ரொம்ப தேவையான ஒரு படம். எனக்கு மக்கள்கிட்டேருந்து அந்த விமர்சனம் எனக்கு தெரியும். ஆனால் பிளான் பண்ணியே என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து இவர் படம் எடுத்திருக்காரு, ஃபேமிலியோட போய் பார்க்க முடியாதுன்னு பப்ளிசிட்டி பண்ணாங்க எதிர்க்க. அப்போ நான் வந்து நான் காப்பாற்றி ஆகணும்னா எனக்கு சினிமா தான் தெரியும். நான் போய் நாளைக்கு போயிட்டு திருப்பி ஒரு எந்த வேலையும் செஞ்சு பிழைக்க முடியாது. சொந்த வீடு இருக்கிறதால தப்பிச்சுப்பே வச்சுக்கோங்க, வாழ்வாதார பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு சினிமா வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சர்வே பண்ணுறதுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணுன்னு. அப்போ நான் இந்த படத்தை தெலுங்கில், ஹிந்தியில், மலையாளத்தில், கன்னடத்தில் போய் ஏதாவது ஒரு மொழியில் இட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தமிழில் நல்லா இல்லைன்னு சொன்ன மூஞ்சிலெல்லாம் நான் கறியை பூசிடுவேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக கிரிட்டிக்ஸ் வரதான் போகுது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் போகுது. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து எப்படி பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, வேறொரு மொழியில் இதே படத்தை கொண்டு போய் அந்த மக்கள்களை சேர்த்து வரவேற்பை பெற்று காட்டணும்னு நினைக்கிறேன். Behind Notes, straight from the heart with Rangraj Pandey. Powered by Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi, all-in-one plans. OTT plus Wi-Fi plus IPTV. Pay 6 and get 6 months free. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். Kartipuram, ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure.